அண்ணாமலை கேட்டுட்டு சொல்றாரா கேட்காம சொல்றாரா தான் எனக்கு சந்தேகம். நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன, நீர் பங்கீடை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன், இதே இடத்துலதான் நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு நான் சொன்னேன், கட்சியை அறிவிப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா கட்சியை அறிவிச்சிடலாம், கொடி போட்டுடலாம், லெட்டர்பாடு அடிச்சிடலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும். இது சமீப அரசியல், அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்சூரன்ஸுக்கு உங்களுக்கு போடுற ஜிஎஸ்டி பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அக்னிவீர் திட்டத்தை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? நீர் பங்கீடை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்புறம் மாநிலங்கள் உரிமைகளை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்படின்னு ஒரு விஷயத்திலே அவங்க நிலைப்பாடை சொல்ல வேண்டும். இப்ப கூட லேட்டரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். அதை நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அதோட நிலைப்பாடை சொன்னாங்க. லேட்டரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன? ஒரு வக்ஃப் போர்டுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார். அதை பற்றி அவரோட நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன், சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன், தமிழ் புலவர்களை மதிக்கிறேன், எல்லாரும் தான் மதிக்கிறோம். நத்திங் ஸ்பெஷல் அபவுட். எல்லாரும் தான் பண்றோம். எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அது அரசியல் கட்சி எந்த இடத்திலே நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து சொல்லணும். தமிழ் எல்லாருக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கும் தான் தமிழ் பற்று இருக்கு, தேசியமும் இருக்கு. இந்திய யூனியனுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க வேண்டும், தமிழ் உணர்வு இருக்கு, எங்களுக்கு தான் தேசியம் இருக்கு. வாட் இஸ் யூனிக் அபவுட் இட்? சொல்றதுல ஒன்னும் ஒரு யூனிக் பொசிஷன்லாம் ஒன்னும் இல்லையே, இது ஒன்னும் ஸ்பெஷலா ஒன்னும் இல்லையே, இதுல எந்த விதமான தனித்தன்மையும் கிடையாது. எல்லாரும் வாடிக்கையா சொல்கின்ற ஒரு இதா இருக்கு. நான் சொல்றேன், நிலைப்பாடை சொல்ல வேண்டும். அரசியல் இன்னைக்கு நடைமுறை அரசியல்ல, நிகழ்கால அரசியல்ல இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி அவருடைய நிலைப்பாடை சொன்னால்தான் அவர் அரசியல் கட்சி எந்த இடத்துல இருக்கு நம்ம முடிவு சொல்லட்டும். சொல்ல நம்ம என் கருத்து நான் சொல்ல. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெருந்தலைப்பு காமராஜர் தெரியல, அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் யார் படத்தோனா போட்டுக்கலாம். இதெல்லாம் கிடையாது. எல்லாம் கொடி கட்சியோட கலரு, கட்சியோட லெட்டர் பேடு இதெல்லாம் வச்சு மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. அவரோட நிலைப்பாடை வச்சுதான் மக்கள் இவர் எந்த நிலையில இருக்கிறாருன்றது ஒரு ஒரு முடிவு பெற முடியும். அப்படிதான் என்னால முடிவு பெற முடியும். ஒரு புக்கை கவரை வச்சு என்னால புக்குக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துதான் இந்த புக்கு நல்ல புக்கா இல்லையா நான் சொல்ல முடியும் இல்லையா. கவர்ல நல்ல கலர் இருக்கு, அதனால இது நல்ல புக்கு என்னால சொல்ல முடியாது. திமுக கூட்டணியில ஏதோ கோபம் இருக்கு, அதனாலதான் திமுக கலந்து வந்தோம். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தமிழகத்துல பாஜக மக்கள் ஆதரவு தலித்த முதலமைச்சராக வாய்ப்பு அதிகமாக தலித் மக்களை தலைவராக்கின கட்சி பாஜக. அண்ணாமலை கேட்டுட்டு சொல்றாரா கேட்காம சொல்றாரா தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. தமிழகத்துக்கு ஹைகோர்ட் நீங்க சட்டத்துறை அமைச்சரை தான் கேட்கணும். அதனால ஆனா காம்பன்சேஷன் என்றத ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். நானும் ஏத்துக்கிறேன். இந்த ஒரு இழப்புக்கு ஒரு மாதிரி, இன்னொரு இழப்புக்கு இன்னொரு மாதிரி கொடுக்காம கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது நல்லது. இந்த பிரச்சனையை சமுதாயம் தான் தீர்க்க வேண்டும். வீட்டுல நம்ம பசங்களை வளர்க்கும் போது நீங்க பெண்களை மதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஊட்டி அதை அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டும்.
இது அரசாங்கம் வந்து இதை தடுக்க முடியாது. அரசாங்கம் வந்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், விரைவிலே வந்து விசாரணை நடத்தலாம், யார் வந்து உண்மையாக இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. இது சமுதாயம் தான் இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும். சமுதாய மாற்றம் எப்படி வர வேண்டும் என்றால், பெண்களை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன வயதில் இருந்தே எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சின்ன பசங்களிலிருந்து இருந்து அதை உணர்த்த வேண்டும். அரசாங்கம் ஓரளவுக்கு பண்ணலாங்க. அரசாங்கம் வந்து இன்னைக்கு இருக்க 140 கோடி பேர்ல ஒருத்தரையும் போய் போலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? யார் எங்க தனிநபருடைய பிஹேவியர் அப்படி அரசாங்கம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது நடந்துருச்சுன்னா அதை வந்து விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கலாம்ன்றத முழுமையா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு பார்த்தேன், ஒரு 2 சிறுமியை வந்து மகாராஷ்டிராவில் ஏதோ நடந்திருக்கு. இங்க ஒரு என்சிசி கேம்ப்ல தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த என்சிசி கேம்ப்ல நடக்கிறத வந்து போலீஸ் எப்படி தடுக்கும்? என்சிசி கேம்ப் நடத்துறவங்க பொறுப்பா நடத்திருக்கணும், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறவங்க ஒழுங்கா நடத்திருக்கணும், பொறுப்புல இருக்கவங்க தான் பண்ணணும். அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யணும்னு அதனால சொல்ல முடியாது. அரசாங்கம் இதை செய்தவர்களை தண்டிக்கலாம், விரைவில் வந்து விசாரணை நடத்தலாம், அது கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதான் அரசாங்கம் செய்ய முடியும். ஆனா சமுதாயம் தன் கடமையை செய்ய வேண்டும். சமுதாயம் கடமையை செய்யணும், குடும்பங்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். சிறு வயதில இருந்து ஆண் பிள்ளைகளுக்கு பெண்களை மதித்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். இல்ல, நான் அவரோட கருத்தை நான் படிக்கவே இல்லை. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும். இதெல்லாம் பேசி ஒருத்தருடைய தனிநபருடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய பத்தி கமெண்ட்ரி கொடுக்கறது ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனுக்கு அழகு அல்ல. சீரியஸா இன்னைக்கு வந்து சீரியஸ் இஷ்யூஸ் என்ன, இல்ல வேலை இல்லாம இருக்கு, அதற்காக என்ன பண்ணலாம், மத்திய சர்க்காருடைய செயல்பாடு என்ன, இதை பத்தி சீரியஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் பேசணும் ஒழிய இந்த மாதிரி பெட்டி பர்சனல் இஷ்யூஸ்குள்ள எல்லாம் போறது எனக்கு வந்து சரியா படல. இன்னைக்குதான் முதல் கூட்டமே நடக்குது. இன்னைக்கு முதல் கூட்டம், ஆலோசனை கூட்டம். இன்னைக்கு தான் முதல் ஏறி அவங்க ஒரு 10 தடவை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் விவாதம் நடக்கும். அதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் இதே சட்டத்தை கொண்டு வருகிறா, சட்டத்தை மாற்றுகிறாளா என்று பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை நிறைவேற்றும் அளவுக்கு பாராளுமன்றத்தில் வாக்குகள் கிடைக்காது. இந்த வடிவத்திலே கொண்டு வந்தார்கள் என்றால் இதை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது. முன்னாள் முதல்வர், பெரும் தலைவர் அவருக்கு வந்து காயினிட்டது மத்திய சர்க்கார் வந்து வெளியிட்டாங்க. அதை வரவேற்கிறேன். அவ்வளவுதான். இதுல ஒண்ணு எங்களுக்கு ஒன்றும் சர்ச்சை ஒண்ணும் இல்லை. அந்த காயின் வெளியிட்டதுல எங்களுக்கு எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது. அதை நாங்க வரவேற்கிறோம். நான் சொல்லுனேன், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அவ்வளவுதான். நிறைய எல்லா ஸ்கீமையும் ரிவ்யூ பண்ணோம். மெயினா நாங்க என்ன சொன்னோம்னா, என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். பல உள்ளாட்சி பிரதிநிதிகள் மட்டுமல்ல, எனக்கே பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில எனக்கே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ என்னென்ன ஸ்கீம் இருக்கு, அதுல யார் யாருக்கு அதுல வந்து எலிஜிபிள்ன்றதே எங்களுக்கு சரியா விவரம் தெரிவது கிடையாது. அந்த விவரத்தை முன்கூட்டியே என்ன ஸ்கீம் இருந்தாலும் அதை வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு எடுத்து உரைக்க வேண்டும். எங்கள் மூலமாகவும் மக்களுக்கு போய் இந்த செய்தி செய்யும் என்பதை உணர்த்தும். திரு அப்துல்லா அவர்கள் ஜேபிசிக்கு போயிருக்காரு, அது எனக்கு சொல்லிட்டாரு. ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போன 2-3 நாளைக்கு முன்பாக அறிவித்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். நவாஸ் கனி வந்து அவர்களுடைய விமானம் வந்து தாமதமாக வந்தது, அதற்காக வரல. திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ன காரணத்துக்காக வரவில்லை என்று எனக்கு தெரியாது. எனக்கு எதாவது சொன்னேன், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. சொன்னேன், எனக்கு கலர் தான் தெரியும், நிலைப்பாடு எனக்கு தெரியாது. நிலைப்பாடு வந்த அப்புறம் அவர் எங்க இருக்காருன்றத பத்தி நான் கமெண்ட் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு ஒன்னும் சொல்றேன். யாரு தனியா கட்சி நடத்துற சிரமம் இனிமே அவன் பட்டாதான் தெரியும். அது சகோதரர் விஜயும் பட்டு தெரிஞ்சு கொள்வார். இல்லையே, திருப்பி இப்ப கேட்டேன், திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்டரும் சரி, அசிஸ்டன்ட் கலெக்டரும் சரி கிளியரா சொல்லிட்டாங்க. என்ஆர்ஜிஎஸ் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை அது ஸ்மூதா தான் போயிட்டு.
பேர் மாற்றம் கூட நான் இங்க ரிவ்யூ புதுக்கோட்டையில நான் இப்ப ரிவ்யூ பண்ணேன். திருப்பி ஆரம்பிச்சாச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க, திருப்பி ஆரம்பிச்சாச்சு. வேஜஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஸ்மூதா தான் போயிட்டு இருக்கு. ரைட், வணக்கம்.